இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுங்களா? அப்பனா நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பனா தான் நான் போற ஒவ்வொரு பேங்கிங் அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். சோ பேங்கிங் பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கான வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் புதுசா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்களும் நம்பணும்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன் நம்ம டெபாசிட் வந்து எஸ்பி டெபாசிட் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதை தாண்டி நிறைய டெபாசிட் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டி ரெக்யூரிங் டெபாசிட், விஆர்டி வேரியபிள் ரெக்யூரிங் டெபாசிட், இதை ரெண்டை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆர்டி அப்படின்னா மாத தவணை, அதாவது நீங்க வந்து சேர்க்கிற அமௌண்ட் வந்து நீங்க மாசம் மாசம் நீங்க ஒரு மாசம் மாசம் நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாங்கிறது கரெக்டா 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு நீங்க போடலாம். அப்படி போட்டீங்கன்னா 12,000 கட்டுற மாதிரி ஒரு மாசம் மாசம் கரெக்டா நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். சப்போஸ் நீங்க ஒரு மாத தவணையை வந்து நீங்க கெட்ட மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தொகை கட்டினீங்களோ அந்த தொகை மட்டும்தான் வரும், உங்களுக்கு வட்டி வராது. இதுதான் ஆர்டியில் உள்ள ஒரு பிரச்சனை. அதனால நீங்க ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாசம் மாசம் நீங்க தொகையை பே பண்ணிருங்க. அப்படி பே பண்ண உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க பேங்க்ல வந்து அவங்கள்ட்டே நீங்க சொல்லிடலாம், நீங்க ஆர்டி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாசம் மாசம் எனக்கு 10ஆம் தேதி என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணி விட்டுருவாங்க. அப்படி அவங்ககிட்ட நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க இண்டோயாசிஸ் ஆப்லயும் அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க பண்ண முடியும், நெட் பேங்கிங்லயும் பண்ண முடியும். அதை பயன்படுத்தி நீங்க மாசம் மாசம் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆர்டி வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அவங்க மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்கும் போது கரெக்டா அந்த தொகையை மட்டும் அதுக்கு எடுத்து ஒதுக்கி வச்சு அவங்க செலவு போக ஒரு தொகையை ஒதுக்கி வச்சு அவங்க அந்த ஆர்டியா போடலாம். அப்படி போட்டு அவங்க சேமிப்பு பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுபோக இந்த மாதிரி ஆர்டி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சாலும், ஆனா கரெக்டா அதுக்கான வட்டியும் கொஞ்சம் கம்மியா வந்தாலும் இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு கூட தான் ஆர்டியோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். நீங்க ஆர்டி வந்து 1 வருஷம் குறைஞ்ச போனா 10 வருஷம் வரைக்கும் நீங்க அந்த ஆர்டி போட்டுக்கலாம். ஆனா நீங்க 1 வருஷத்துல எடுக்கும்போது வட்டி வந்து என்ன வட்டி வருதோ அது வந்து அடுத்த வருஷம்னா அப்படி வருஷங்கள் கூட வந்து அது அதிகமாகிக்கிட்டே தான் போகும். அது கடைசியில 10 வருஷத்துக்கு போடுற மாதிரி ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதை பத்தி ஒரு சின்ன டெமோ வீடியோ வந்து இன்னொரு போட்டு காமிக்கிறேன், அப்புறம் தான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால ஆர்டி வந்து நமக்கு சிறு தொகை அப்படின்னு நினைச்சிட்டு சேமிக்கிறோம், கண்டிப்பா அது வந்து ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆர்டி விஆர்டி அப்படின்னு சொல்றேன். விஆர்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்டிக்கும் விஆர்டிக்கும் வித்தியாசம்லாம் இல்லை. ஆர்டியும் விஆர்டி ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா வேரியபிள் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா இப்போ ஆர்டினா 1000 ரூபான்னா 1000 ரூபாய் மட்டும் தான் மாசம் மாசம் கட்டிட்டே வர முடியும். ஆனா வேரியபிள் அப்படின்னா வேரியபிள் ஆர்டி பிஆர்டி அப்படின்னா ஒரு மாசம் நீங்க வந்து 1000 ரூபாய் கட்டலாம், 2ஆவது மாசம் 2000 ரூபாய் கட்டலாம், 3ஆவது மாசம் 3000 ரூபாய் கட்டலாம். அப்படி நீங்க மாத்தி கட்டிட்டே வரலாம். அதுதான் அந்த வேரியபிள் ஆர்டியில உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து 1 மாசம் கட்டலாம், 2 மாசம் கட்டாம கூட விட்டீங்கன்னா கூட அடுத்த மாசம் சேர்த்து கூட கட்டலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இது வந்து ஆர்டியில அந்த பெனிஃபிட் கிடையாது, ஆனா விஆர்டியில அந்த பெனிஃபிட் இருக்கு. ஆனா விஆர்டி வந்து நீங்க பேங்க்ல ஓபன் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 3 வருஷத்துக்கு தான் ஓபன் பண்ண முடியும். மேக்சிமமும் 3 வருஷத்துக்கு தான் விஆர்டி ஓபன் பண்ண முடியும், அதுக்கு குறைஞ்சு ஓபன் பண்ண முடியாது. ஆனா ஆர்டியில வந்து அப்படி கிடையாது. குறைஞ்சது 1 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம மாத்தி நமக்கு என்ன தேவையோ அந்த வருஷ கணக்கை நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். கூடவும் வச்சுக்கலாம், குறையவும் வச்சுக்கலாம். ஆனா வேரியபிள் ஆர்டியில அந்த வாய்ப்பு கிடையாது. ஒரே வாய்ப்பு தான், 3 வருஷம் தான் போடணும், வேற இது கிடையாது, வேற ஆப்ஷனே நமக்கு கிடையாது. ஆனா அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா மாசம் மாசம் வந்து கம்மியாகவும் கட்டலாம், கூட கட்டலாம், மாத்தி நம்ம கட்டிட்டே இருக்கலாம். இது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறு தொழில் பண்றவங்க, அது போக இந்த சிறு தொழில்கள் விவசாயிகளா இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த டெய்லி கூலி வேலை பார்க்குறவங்க, இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, தினக்கூலியா இருக்கவங்களுக்கு அப்பப்போ அவங்க கிடைக்கிற காசை வந்து சேர்த்து வச்சு அப்பப்போ அவங்க மொத்தமா அந்த 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு மாசம் ஃபுல்லா சேர்த்து வைக்க அந்தவங்களுக்கு
அந்த டைம் இருக்காது. ஆனால் இப்போ கையில் கிடைக்குதா, இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிடைக்குதா, அந்த காசை வந்து அவங்களால டெபாசிட் பண்ணதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு திட்டமாக தான் இருக்கும் விஆர்டிங்கிறது. ஏன்னா மாதம் மாதம் கட்டுறதுக்கு பதிலாக இப்போ வந்து கிடைக்கிறப்போ அவங்களாம் கட்டலாம். அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த ஆர்டி விஆர்டி அப்படிங்கிற 2 விஷயத்துல உள்ள நீங்கள் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. அது எப்படி யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.